வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம எள்ளு சாதம் பண்ண போகிறோம். எள்ளு சாதத்துக்கு முதல்ல சாதத்தை வடிச்சுக்குவோம். இதுக்கு வந்து சீரக சம்பா நல்லாயிருக்கும். எனக்கு அது இல்லைங்கிறதுனால நான் பாசுமதி ரைஸ் போடுறேன். நீங்கள் சீரக சம்பா இருந்தால் அது யூஸ் பண்ணுங்கள். பச்சரிசி உங்களுக்கு ஓகேயா இருந்தால் நீங்கள் பச்சரிசி யூஸ் பண்ணலாம். பச்சரிசி நான் வந்து சுகர் வீட்டில் யாருக்கும் இருந்தால் பச்சரிசி வந்து ரொம்ப கெடுதல், அதனால நான் வந்து சேர்க்கலை. நீங்கள் சீரக சம்பாவோ இல்லை வேறு ரைஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த கப்பில் 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றிக்குவோம். அதிகமாக தண்ணி ஊற்றினீங்கன்னா சாதம் குழஞ்சு போயிடும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருவோம். இதில் கொஞ்சமாக நெய் சேர்க்க போகிறேன். நெய் சேர்க்கறது காரணம் வந்து அரிசி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக உதிரியாக இருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேருங்க போதும். சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. ஒரு சவுண்டுக்கு வச்சிங்கன்னா போதும். இப்போ எள்ளு சாதத்துக்கு நம்ம என்னென்ன அரைக்கணும்னு பார்த்துக்குவோம். கருப்பு எள் இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது வந்து கருப்பு உளுந்து. கருப்பு உளுந்து உங்கள்கிட்ட எல்லாத்தையும் நீங்கள் வெள்ளை உளுந்தே எடுத்துக்கலாம். கருப்பு உளுந்து எடுத்தீங்கன்னா உடம்புக்கும் ஹெல்த்து. அந்த தோலோட கூடிய கருப்பு உளுந்து வந்து நல்ல சத்தானது, நார் சத்து இருக்குது, அயன் இருக்குது, ஹீமோக்ளோபின் நல்லா கூடும். வயதுக்கு வந்த பெண்களுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் கருப்பு உளுந்து சேர்ப்பாங்க. கருப்பு உளுந்து எள்ளு ரெண்டுமே கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப நல்லது. இது வந்து மிளகாயை கொஞ்சம் குறைச்சி நான் மிளகு எடுத்திருக்கேன். உடம்புக்கு நல்லதுங்கிறதுனால எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா எடுத்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம், மிளகாய் ஒரு 5லேருந்து 6 மிளகாய் எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம வறுத்து பொடி பண்ண போகிறோம். தாளிக்கிறதுக்கு உளுந்தம்பருப்பு, வெள்ளை உளுந்தம்பருப்பு, கடுகு. இது வந்து வெள்ளை எள்ளு. வெள்ளையில் வந்து கடைசியாக வந்து நம்ம போட்டு பெரட்டினோம்னா நல்லா சாப்பிடையில நல்லா இருக்கும், நல்லா கடிவிடும். கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பும் நிலக்கடலையும், கருவேப்பிலை கொஞ்சம், தாளிக்கிறதுக்கு வரமிளகா கொஞ்சம், பெருங்காயம் கொஞ்சம். ரொம்ப கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எள்ளுக்கு வந்து ரொம்ப எண்ணெய் தேவையில்லை. எள்ளுலேருந்து வேறு எண்ணெய் கசின்னு சொல்லுவாங்க லேசாக. அதனால் நம்ம எண்ணெய் ரொம்ப கொஞ்சமாக ஊற்றிக்குவோம். மிளகு, உளுந்தம்பருப்பு, எள்ளை வந்து கடைசியாக போட்டுக்கலாம். இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்குவோம். இது கருப்பு எள்ளுங்கிறதுனால கருகி போயிடாமல் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து ப்ரௌன் ஆகிறது தெரியாட்டி குறைச்சி வச்சு சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. என்னோடய கருப்பு உளுந்து நான் வாங்கியிருக்கிறதுனால நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எல்லாத்தையும் வெள்ளை உளுந்து யூஸ் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்துக்குவோம். கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம அரைக்கிறதுனால நல்ல வாசமாக இருக்கும். இப்போ வந்து அடுப்பை குறைச்சி வச்சுக்கிட்டு எள்ளை போடுங்க. எள்ளு பட்டு பட்டுன்னு வெடிக்கும் இந்த மாதிரி. அப்போ அமர்த்திடுங்க. இதை வந்து தண்ணி ஊற்றாமல் நைஸாக பொடி பண்ணிக்கோங்க. சாதம் நல்லா உதிரியாக இருக்குது. சாதத்தில் உப்பு போதுமான்னு பாருங்கள். உப்பு உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே, இல்லாட்டி நீங்கள் பொடியில் கொஞ்சம் உப்பை போட்டு பெரட்டி விட்டு போடுங்க. எனக்கு இப்போ சாதத்தில் வந்து உப்பு கரெக்டாக இருக்குது. இதை பொடியை போட்டு நம்ம பெரட்டிக்கிட்டு நம்ம வந்து கடலைப்பருப்பெல்லாம் தாளித்து கொட்டிக்குவோம். இதுக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் வந்து நான் 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். ஏன்னா சாதம் வரன்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். கடலைப்பருப்பு போட்டுக்குவோம். கடுகு கொஞ்சம், உளுந்தம்பருப்பு,
கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வரட்டும். முந்திரி பருப்பு, நிலக்கடலை. நிலக்கடலை வந்து வறுத்த கடலை தான், அதான் கடைசியாக போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் வரமிளகாய். பெருங்காயம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போ அமர்த்திட்டு அடுப்பு அமர்த்திட்டு எள்ளை போடலாம். இந்த எள்ளு வந்து கடி விடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். முந்திரி பருப்பு நிலக்கடலை மாதிரி ரொம்ப ருசியாகவும் இருக்கும். அடுப்பை அமர்த்திட்டு எள்ளு சாதம் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது. கர்ப்பிணி பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் ரொம்ப நல்லது. ஹீமோகுளோபின் அதிகமாக கூட்டணும்னு நினைக்கிறவங்க எள்ளு சாதம் சாப்பிடலாம். கருப்பு எள்ளும் கருப்பு உளுந்தும் அதே அளவுக்கு நல்லது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.